உயிரை காப்பாற்றிக் கொள்ள மார்பளவு நீரில் வீட்டை விட்டு வெளியேறிய போதும் பல வருட உழைப்பால் கட்டப்பட்ட கனவு இல்லத்தை இழந்திருக்கிறார் கூலி தொழிலாளி ஒருவர். பெஞ்சல் புயல் பாதிப்பால் செய்வதறியாது தவிக்கும் பலரில் இவரும் ஒருவர். பெஞ்சல் புயல் காரணமாக கொட்டிய மழையால் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர். வீடுகள், விளைநிலங்கள், உடைமைகள் என ஒவ்வொன்றிற்கும் வெவ்வேறு விதமான பாதிப்புகள். கண்ணீர் கதைகளின் சாட்சியாக இருக்கிறார் பொன்னம்மாள். அவருடைய கான்கிரீட் வீடு பிடிமானமற்று காட்சியளிக்கிறது. அஸ்திவாரம் எங்கே என தேடும் நிலையில் 6 அடி ஆழத்திற்கு மணலை அரித்து சென்றுள்ளது வெள்ளம். வீடோ தொங்குவது போல் இருக்கிறது. உடைமைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டன. விதி பிடுங்கி நிற்கிறார் ஏகே குச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த பொன்னம்மாள். பாதிப்புனா அண்ணாண்ட ஒரு அணை இன்னாண்ட ஒரு அணை ஆறு போகிறதுனால 2 பக்கமும் அணை உடஞ்சி வீடு எப்படி உள்ளே போச்சுன்னு தெரியல. நாங்கள் ஓடந்தே உயிர் பழிச்சு ஓடந்தே எங்களுக்கு பெரிய விஷயம். அன்னைக்கு கழுத்தளவு தண்ணியில் தான் எங்களை பசங்க வந்து இட்டுன்னு போனாங்க. நாங்கள் வீடு போட்டுன மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தோம். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு பொருளாக கட்டிக்க துணியாக எதுவுமே கிடையாது எங்களுக்கு. இதுக்கு மேலேயும் தண்ணி மழை பெஞ்சு வந்தாலும் ஒரு பார்வற்ற ஒரு லைட்டுக்குன்னு எந்த பக்கம் போகிறது எப்படி வாழறதுன்னு கூட வழி தெரியாமல் இப்போ நாங்கள் மரத்துங்களை உட்காந்து இருக்கிறோம். இன்னைக்கு 5-6 நாளாக 2 வருடங்களாக குடும்ப உறவினர்களோடு அமர்ந்து பேசிய இடத்தை காணவில்லை என வேதனைப்படுகிறார் பொன்னம்மாளின் மகள் நதியா. அலமேரி சார், அலமேரியில் இந்த பசங்களோட சர்டிஃபிகேட்டு, மாமாவோடைய ஊனமுற்ற அந்த சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வீட்டு இந்த மண்ணு பத்திரம் எதுவுமே இல்லை சார். புள்ள வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோசம் அந்த கஷ்டப்பட்டு நாங்கள் வீசாலாம் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு ஓடி போய் அதை ரன் பண்ணி எடுத்தோம் சார். அது கூட அடிச்சு போச்சு சார். அலமேரி கூட உள்ள கிடக்குது சார், அது கூட தூக்க முடியல. மறுபுறம் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் பாயும் போதெல்லாம் ஏகே குச்சிப்பாளையம் பகுதி மக்கள் பாதிப்படைவதாக கூறுகின்றனர் அப்பகுதி விவசாயிகள். தென்பெண்ணை ஆற்றுக்கும் மலட்டாற்றுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியில் வெள்ளம் புகாத வகையில் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கையை முன்வைக்கின்றனர் விவசாயிகள். அவங்க வந்து நிற்கதியா நிற்கிறாங்க. நின்று தகவல் சொல்லும் போது எல்லாரும் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்து தடுப்புச்சுவர் போட்டு எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும்ன்ட்டு அரசு என்ன முன் நடவடிக்கை இந்த பகுதிக்கு, இந்த தென்பெண்ணை ஆற்றுக்கும் மரத்தாற்றுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பகுதிக்கு அரசு வந்து உரிய முன் நடவடிக்கை. ஒரு அரகாணி போட்டுட்டு மிளகாயும் போயிடுச்சு, மலடையும் போயிடுச்சு. நீங்கள் என்ன உதவி தரீங்களோ நீங்கள் தான் எங்களுக்கு செய்யணும். எப்படின்னா என்ன கவர்மெண்ட் என்ன தருதோ உதவி தான் இது பண்ணணும். அரசின் கரங்கள் தங்களை அரவணைக்கும் என்ற நம்பிக்கையை தாங்கி நிற்கின்றனர் ஏகே குச்சிப்பாளையம் பகுதி மக்கள். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சீமோனுடன் செய்தியாளர் காமராஜ்.